அங்கே ஒரு இணைப்புக்கு கர்த்தர் கொடுக்கிறார். யோவான் எழுதின சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 26வது வசனமும் 27வது வசனமும், மத்தேயு 26ஆம் அதிகாரம் 27வது வசனம். அதோ உன் தாய், அதோ உன் தாய், அதோ உன் மகன். ஒரு இணைப்பை அங்கே வைக்கிறதை நம்ம பார்க்கிறோம். அதை குறித்து வாங்க, ராஜா வரல, அல்லேலூயா, ராஜா வரல, ஆமென், சீபாவும் வரல, சரி, ராஜா வந்து சீபா வந்திருக்கா, வரல, சரி, சீபா கையை தூக்கினாவே தலை மறைச்சு வந்து பேசுறியா, ராஜா பேசுவார, நீ பேசுற, பேசுத, சரி, பிரதர் வாங்க. பரவாயில்ல, சோத்திரமானது, சோத்திரமானது. ஆண்டவரை கொடுத்த நல்ல வேலைக்காரன் நன்றி செலுத்துகிற மாட்டது சப்பா. ஆண்டவரே, இந்த வேலைக்கு ஆண்டவரே நாங்கள் பாத்திரம் நல்ல ஆண்டவர் சப்பா. ஆண்டவரே, பரிசுத்த ஆவியானவரே, நீங்கள் உதவி செய்யுங்க ஆண்டவர். இந்த வார்த்தை பேச ஆண்டவரே, எனக்கு எந்த வார்த்தையும் ஆண்டவர் ப்ரிப்பேர் பண்ண கிடையாது ஆண்டவரே சப்பா. ஏற்ற வேலையை நீங்கள் கொடுப்பீங்கன்னு சொன்னீங்க ஆண்டவர் சப்பா. அதனால் ஆண்டவரே போல, அதனால தான் அவர் சொல்கிறார். இதுலேருந்து நமக்கு சொல்ல வேண்டியது என்னென்னா, நம்ம எவ்வளவு நெருக்கமான பாதையில் போகலாம், நம்ம தாய் நம்ம ரொம்ப கஷ்டப்படலாம், நம்ம சந்தோஷமாக கூட இருக்கலாம். ஆனாலும் இந்த உறவுகளை வந்து நம்ம விட்டுவிடக்கூடாது. தேவனுக்கு பிரியமாக இருக்கிறோம், சர்ச்சுக்கு போகிறோம், நம்ம அந்நிய பாஷை பேசுகிறோம், இப்படிலாம் சொன்னாலும் உறவுகளில் எந்த பிரிவும் இருக்கவே கூடாது. அதாவது இப்போ தாய் வயசான தாய் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, அது எனக்கு சொன்ன வார்த்தைகள் தான், இப்போ சொன்ன அப்படின்னு சொல்கிற வார்த்தைகள் தான். நாங்கள் நெருக்கத்தில் இருக்கிறோம், ஆனால் எங்கள் அம்மாவுக்கு என்னால் செய்ய முடியல அப்படின்னு நாங்கள் வேதனைப்படுறோம். ஆனால் அப்போ அப்போ கஷ்டப்பட்டாலும் நாங்கள் எங்கள் தாயை பார்க்கணும். அதே மாதிரி எங்கள் சகோதரி இருக்காங்க, சகோதரர் இருக்காங்க. இப்போ நான் ரட்சிப்புல வந்துட்டேன், ஆனால் என்னால் செய்ய முடியினாலும் அவங்களையும் ரட்சிப்புல கொண்டு வரணும். உறவுகளை நம்ம ஆண்டவருக்குள்ளே கொண்டு வரணும். அதை அவர் தெரியப்படுத்துறதுக்காகத்தான் அவர் என்ன சொல்கிறார், சேர்ந்து தேவ சித்தத்தை செய்ய தேவன் விரும்புகிறார். இந்த கொடுத்த வாய்ப்புக்கு நன்றி செலுத்துகிறேன். ஆவியானவரே, பேச வழிவகை செய்வதற்கும் நன்றி செலுத்துகிறேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன், ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென்.